தமிழ் மக்களே, ஆற்றல் பிரபா. வெல்கம் டு மை சேனல். கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிக்கிற மாதிரி அவங்க நடிப்பில் வந்த படங்கள் பெருசாக எதுவுமே ஓடலை. அவங்க தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணுறதுக்கு இந்த ரிவால்வர் ரீட்டாவை தான் ரொம்பவே நம்பியிருந்தாங்க. கீர்த்தி சுரேஷோட சம்பளத்தையும் சேர்த்து 8 கோடியில் எடுக்கப்பட்ட இந்த படத்தை சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணவும் முடியாமல், அந்த 8 கோடிக்கு வட்டி கட்டவும் முடியாமல் பேஷன் ஸ்டுடியோ நிறுவனம் நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு வழியாக போன வாரம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணி ஒரு வாரம் ஆகியும் இந்த ரிவால்வர் ரீட்டா முழுசாக இன்னும் 1 கோடி கூட கலெக்ட் பண்ணலை. படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு 35 லட்சம் ஷேர் வந்தாலே பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த படத்துக்காக கீர்த்தி சுரேஷ் அவங்களோட மற்ற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு சின்ன சின்ன யூடியூப் சேனல் வரைக்கும் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிவால்வர் ரீட்டா அப்படிங்கிற இந்த படத்தோட டைட்டில், அப்புறம் கீர்த்தி சுரேஷோட முந்தைய ஹீரோயின் ஓரியன்ட் படமான சாணி காகிதம், இதெல்லாம் சேர்ந்து இந்த ரிவால்வர் ரீட்டா கிரைம் த்ரில்லர் படமாக வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த படம் கோலமாவு கோகிலா மாதிரி ஒரு காமெடி சப்ஜெக்ட்னு சோசியல் மீடியாவில் பார்த்ததுக்கப்புறம் தான் நானும் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலான்னு தியேட்டருக்கு போனேன். கொடுத்த காசுக்கு இந்த படம் ஒர்த்தா இல்லைன்னு பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷ் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு லேண்ட் மாஃபியா கிட்ட சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் மொத்தமாக கொடுத்து ஏமாந்து கீர்த்தி சுரேஷ் முன்னாடியே சூசைட் பண்ணிக்கிறாரு. கட் பண்ணால் 18 வருஷம் கழிச்சு கீர்த்தி சுரேஷ் அவங்களோட அக்காவை ஒரு குடிகார மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தங்கச்சியை டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு இவங்களும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சராசரியான மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வாழ்ந்துட்டு இருக்க இவங்க வீட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு நாள் ஒருத்தன் துப்பாக்கியோட வந்து பிரச்சனை பண்ணுறான். கீர்த்தி சுரேஷும் ராதிகா சரத்குமாரும் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை அடித்து கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க அடித்து கொண்டது பாண்டிச்சேரியோட மிகப்பெரிய தாதாவான டிராகுலா பாண்டியனை. ஒரு பக்கம் அந்த டிராகுலா பாண்டியனோட பையன் டிராகுலா பாபி தன்னோட அப்பாவை தேடி வர்றாரு. இன்னொரு பக்கம் இந்த டிராகுலா பாண்டியனோட தலைக்கு ஆந்திராவிலேருந்து ரெட்டி 5 கோடி ஆஃபர் பண்ணுறாரு. இங்கேருந்து தான் படம் சூடு பிடிக்குது. இப்போது டிராகுலா பாண்டியனோட டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக கீர்த்தி சுரேஷ் ஃபேமிலி பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க. டிராகுலா பாண்டியனோட டெட் பாடியை தூக்கி ரெட்டி கிட்ட கொடுத்து 5 கோடி வாங்குறதுக்காக தாஸ் ஒரு டீமோட கீர்த்தி சுரேஷ் ஃபேமிலியை துரத்துறாரு. தாஸ் டீமுக்கிட்ட இருந்து டெட் பாடியை தூக்கிறதுக்காக லல்லு தாஸ் டீமை ஃபாலோ பண்ணுறாங்க. தன்னோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக லல்லுவை டிராகுலா பாபி ஃபாலோ பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் இவங்க எல்லாரும் கூடவும் சம்மந்தப்பட்ட ஒரு போலீஸ் டீம் உள்ளே வந்து அதுவும் குட்டையை குழப்புது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேடினேன்னு வந்தது, காதலா காதலா, பஞ்சதந்தம் மாதிரி படம் முழுக்க சுச்சுவேஷன் காமெடியாக பார்க்க முடியுது. அதுக்காக இதை ஒரு எவர்கிரீன் காமெடி ஸ்டோரின்னு சொல்லிட முடியாது. அதுக்கு இன்னும் நிறைய உழைப்பை கொட்டணும். ஆனால் காமெடி படம்னு சொல்லிட்டு இப்போ வர இந்த கிரிஞ்சி படங்களுக்கு நடுவில் இந்த ரிவால்வர் ரீட்டா எவ்வளவோ பரவாயில்ல. நிறைய இடத்துல சுச்சுவேஷன் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குறிப்பாக டெர்மினேட்டரில் ஆர்னால்டு M134 யூஸ் பண்ணுற மாதிரியே கீர்த்தி சுரேஷுக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன் வச்சுருக்காங்க. அந்த சீன்லாம் புதுமையாகவும் ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. ராதிகா சரத்குமார் காருக்கு ரேட்டு குறைக்கிறதுலையும் கிளைமேக்ஸில் அத்தை சொல்கிறேன் போடுங்க மாப்பிள்ளன்னு சொல்கிற அந்த சீன்லையும் அவங்க பங்குக்கு அருமையாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. படத்தில் வரதட்சணை கேட்டு பிரச்சனை பண்ணுற ஒரு குடிகார மாப்பிள்ளை இருக்கார். அவர் வர்ற 2 சீனுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு சின்ன லவ் ஸ்டோரி வச்சுருக்காங்க. அதுவும் ஓரளவு சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, எல்லாம் ஓகே. கர்மா பூமராங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் நிறைய கதாபாத்திரங்களை ஒரே புள்ளியில் கொண்டு வந்து கிளைமேக்ஸை முடிக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பண்ணிவிட்டு ஒரு உயிர் போனதுக்கு இன்னொரு உயிரை எடுக்கிறது தான் நியதி அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க. ஒரு உயிர் போனதுக்கு இன்னொரு உயிரை எடுக்காமல் வேறு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கலாம். ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் படம் இல்லை ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னா இந்த கிளைமேக்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு காமெடி ஸ்டோரிக்கு இந்த கிளைமேக்ஸு கொஞ்சம் பொருத்தம் இல்லாமல் தான் இருக்குது. பெரிய பெரிய ஹீரோக்களோட நடிச்சதை விட இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணி அழகாக இருக்காங்க. அதுக்காகவும் ரெடின் கிங்ஸ்லி காமெடிக்காகவும் ஒரு தடவை பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.